ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஒரு எக்ஸாம் போகணும், ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், ஒரு தடவை டாய்லெட் போயிட்டு போவாங்க. ஸ்கூல் பஸ் ஹார்ன் அடித்தோடனே பாத்ரூமில் போயிட்டு டாய்லெட் போயிட்டு போவாங்க. கோவிடில் 3 வருஷம் வீட்லேயே இருந்த பசங்க இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. ஸ்கூல் இப்போ ஆரம்பித்தோடனே இவ்வளோ நாள் ஒழுங்காக தான் மேடம் இருந்தான், இப்போ என்னமோ ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு பண்ணுறானா இல்லை வேணும்னே நடிக்கிறானான்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பதட்டம் ஒரு போய் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணும், ஹோம் ஒர்க், எக்ஸாம், அந்த பய உணர்வில் குழந்தைங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட முதல் அறிகுறி 2 வகையாக இருக்குது. ஒரு நோய் அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ்னு. ஆக்சுவலி நான் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸ் சொல்லிடுவேன். மோஷன் வந்து குழந்தைங்களுக்கே ஒரு 30-40 தடவை லூஸ் மோஷன் போகிறாங்க, ஒரு டயரியா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்வேன் அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம், ட்ரிப்ஸு போட்டுக்கிட்டு இருக்கோம், குழந்தைக்கு ஒத்துக்காமல் போச்சு, அது இதுமாங்க. நான் சொல்வேன் 2 ஸ்பூன் தேன், 4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 4 ஏலக்காய் தட்டி அதில் விதை மட்டும், ஏல அரிசிம்பாங்க இங்கே செட்டிநாடு பக்கம், அதை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு சாப்பிட்டு கொடுத்துட்டா போதும். அந்த குழந்தைங்களுக்கு மோஷன் போகிறது அப்படியே சுவிட்ச் போட்டோமா நின்றோம். 40 ரூபா 50 ரூபா டயரியா போய் ஐவி போய்கிட்டு இருக்கும், ஃபோனில் கேட்பாங்க டிப்ஸ்ன்னு. இதை சொல்வேன், ஸ்டாப் ஆகிடும். இந்த குடலோட இன்டெஸ்டினல் பெரிஸ்டால்சிஸ், இப்போது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க, வயிறு வலிச்சிச்சு இறந்து போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கெட்டு போன சாப்பாடு சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து பெஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் இது தேன் இருக்குது பார்த்தீங்களா, தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களும் கெட விடாது. அமிர்தம் மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய புண்ணு இருக்கும், அப்படியே அப்படி இருக்கும் கொதறி. தேனை தடவை சொல்வேன், தேன் தடவுடனே உச்சந்தலை வரைக்கும் எரியுதும்பாங்க. ஆனால் ஒரு வாட்டில் பட்டு போல் ஆறிடும். உலகத்திலேயே பெஸ்ட்டு மருந்து, பெஸ்ட்டு அமிர்தம்னா அது தேன். ஒரு தேன் எடுத்து ஒரு பாட்டிலில் வைங்களேன், ஒரு 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 சாப்பாடை எவ்வளோ நாள் வைக்கலாம், ஒரு 10 நாள் 20 நாள் 2000 3000 வருஷம்னாலும் அந்த தேன் கெட்டு போகாது. ஸோ இந்த தேன் வந்து அவ்வளோ பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது நிறைய பேருக்கு தெரியாமல் போய் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு குழந்தைங்களாம் அவ்வளோ ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டால், இதை ஃபஸ்ட்டு பண்ண உடனே சுவிட்சு போட்டோமா நிற்கும். அடுத்து ஒரு மலை வாழைப்பழம் என்ன பண்ணோம்னா, இந்த குடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடலில் இன்டெஸ்டினல் வில்லைன்னு ஒன்று இருக்குது, அலை போல் இப்படி ஆடிட்டே இருக்கும். அதோட வேலை வந்து உணவு சாப்பாடு வந்துட்டு இங்கேருந்து வயிற்றுலேருந்து அப்படியே பெருங்குடல் சிறுங்குடல் போகும்போது அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி ரத்தத்துக்கு அனுப்பணும். ஏன்னா ஒவ்வொரு லேயராக கடந்து போகுது என் உடம்புல சாப்பாடு, அந்த லேயரில் அதை அப்சர்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த லூஸ் மோஷனாக போகிறவங்க, சாப்பிட்டே மோஷன் போகிறவங்களுக்குலாம் அந்த இன்டெஸ்டினல் வில்லாம் அரிச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு வந்து அப்போ சாப்பிட்ட உடனே அப்படியே மோஷனில் போயிடுவாங்க. என்னுடைய வயிற்றில் கிரைண்டர் மிக்சி மாதிரி கிடையாது, சுவிட்ச் கிடையாது இல்லையா, அலைகள் மாதிரி எவ்ரி 20 minutes ஒன்ஸ் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கும். அப்போ மோஷன் வந்து கிராஜுவலாக கீழே நகர்ந்து போகுது உணவு எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கு எவ்ரி 20 seconds ஒன்ஸ் போகும். ஸோ சிலர் 7 தடவை 8 தடவை 10-12 தடவை மோஷன் போவாங்க. அப்போ என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அப்சார்ப்ஷனே இருக்காது. ஸோ இந்த இரிட்டபிள் பவல்ஸ்க்கு மோஸ்ட்லி நாங்கள் ஹோமியோவில் கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி கொடுப்போம். அர்ஜினைட்னு ஒரு மருந்து இருக்குது, மனப்பதட்டம் ஆங்ஸைட்டியை குறைக்க கொடுப்போம். அது மோஷனுக்கு அப்படியே குறைச்சிரும். இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் ஜெல்சீமியம்னு ஒரு மருந்து இருக்குது, அர்ஜினைட்னு ஒரு மருந்து இருக்குது. அது மைண்டில் ஆக்ட் பண்ணி அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கும். அது மோஷனுக்கு படிச்சிங்கன்னா ஐபிஎஸ்சில் வரும், அது மைண்டுக்கும் வரும். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, மைண்டு சரியாக அவங்களுக்கு சரியாகுதுன்னு நம்புகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். சம்டைம்ஸ் வந்துட்டு வெளியூருக்கு போவாங்க பெரியவங்கலாம், ஊர் விட்டு ஊருக்கு போனால் மோஷன் வராதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் மனசு சம்மந்தமான விஷயம்.